டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் வெல்த் ப்ரோ பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க கன்வீனியன்ஸ்க்கு ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் சூஸ் பண்ணிக்கலாம், லைக் சிங்கிள் பேவா, லிமிடெட் பே அந்த மாதிரி. அண்ட் ரெகுலர் லாயல்ட்டி அடிஷன்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். என்ஹான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு சாய்ஸ் ஆஃப் 25 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ரேஞ்ச் ஆஃப் ரைடர்ஸ் இருக்கு உங்க பிளானை உங்க இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுமே இருக்கு. அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நீங்க எய்தர் 25 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு பாத்தீங்களா, என்ஹான்ஸ் சிஸ்டமேட்டிக் மணி அலோகேஷன் அண்ட் ரெகுலர் டிரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால இதுல வேரியஸ் சார்ஜஸ் இருக்கு. இந்த சார்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க பிரீமியம்ல இருந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் அவங்க இன்வெஸ்டே பண்றாங்க. ஸோ இனிஷியலா இந்த பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா கம்மியாயிடுது. அண்ட் ஓவரால் லாங் டேர்ம்ல வர ரிட்டர்ன்ஸ்மே பாத்தீங்கன்னா இதனால சிக்னிஃபிகன்ட்லி இம்பாக்ட் ஆகும். இதுவுமே ஒரு டிராபேக் தான். இப்போ இதே நீங்க மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்காது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும். இவங்க சார்ஜ் டிடக்ட் பண்றதோட டிரான்ஸ்பரன்சியும் அவ்வளவா நம்மளுக்கு ப்ராப்பரா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யூலிப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்ற காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அன்அட்ராக்டிவாக தான் காட்டுது. ஸோ இது ஒரு டிராபேக்காக நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இப்போ இந்த பாலிசியில் இன்னும் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இதெல்லாம் இன்னும் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாப் அப் ப்ரீமியம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்கள் ஃபண்டோட ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அடிஷன் ஆஃப் லாயல்ட்டியுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைடர்ஸ் மூலியமாக இன்னும் அடிஷ்னல் கவரேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இதில் நிறைய சார்ஜஸ் இருந்தாலுமே மற்ற யூலிப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்விட்சிங் ஃபண்ட், பார்ஷல் வித்ட்ராவல், ப்ரீமியம் ரீடைரக்ஷனுக்கு ஃபீஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் மூலியமாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்மே மார்க்கெட் வாலட்டாலிட்டில இருந்து அது சேஃப்கார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் நீங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமாவும் ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு லாக்இன் இருக்கிறதுனால அந்த லாக்இன் பீரியட்ல லிக்விடிட்டி அலோட் கிடையாது. லோன் ஆப்ஷனும் நம்மளால எடுக்கிறதுக்கு அவைலபிளா இல்லை. அண்ட் ப்ரீமியம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதையுமே நீங்க மைண்ட்ல வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நம்ம இப்போ IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அதாவது இந்த பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம கால்குலேட் பண்ணி அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். இப்போ கால்குலேஷனுக்காக நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் அ சம் அஷ்யூர்ட் ஆஃப் 50 lakhs, பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5 lakh. ஸோ இந்த ஃபண்ட் வேல்யூ அட் எண்ட் ஆஃப் 20 years தான் நம்ம 2 gross returns ஓட அசம்ஷன்ல தான் கால்குலேட் பண்றோம். ஒன்னு 8% per annum, இன்னொன்னு 4% per annum. இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் கால்குலேட் பண்றோம். இது வந்து worst and best case scenario குறிக்கிறதுக்காக. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு தான். இவ்வளோதான் மேக்ஸிமம் இல்லை மினிமம் ரிட்டர்ன்ஸ் வரும்னு கிடையாது. ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகி வரும். எஸ்பெஷலி நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஃபண்ட் ஆப்ஷன், அதோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் ரிட்டர்ன்ஸ் வந்து வேரி ஆகும். இங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட், ரிஸ்க் இருக்கிறதுனால 2 எக்ஸ்ட்ரீம் காட்டுறதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு worst and best case scenario அப்படின்ட்டு 4% and 8% per annumனு ஒரு சின்ன மெட்ரிக் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அப்போ 4% ரிட்டர்ன் அசம்ஷன்ல IRR 2.02% வருது. 8% ரிட்டர்ன் அசம்ஷன்ல 5.9% வருது. ஸோ 5.97% இது எல்லாமே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த பெஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த பாலிசி ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்னை விட கம்மியாக தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுது. அண்ட் இதோட ஃபண்ட் வேல்யூமே பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் 20 years இவங்க நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கிறதுமே ப்ரீ டாக்ஸ் அமௌண்ட் தான். ஏன்னா இப்போ ஃபினான்ஸ் ஆக்ட் 2021ல சர்டைன் ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ் டு செக்ஷன் 10(10)D. அண்ட் இதோட அப்ளிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் February 1, 2021. ஸோ அப்படின்னா
பாலிசிஸ் இஷ்யூட் ஆன் இல்லைனா ஆஃப்டர் February 1, 2021 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாலிசிஸ்க்கு அவங்க ப்ரீமியம் 2.5 lakh இல்லை அதை விட அதிகமாக எனி ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் தான் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அமௌண்ட் இது ரிசீவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி இன்க்ளூடிங் போனஸ் அது எல்லாமே டாக்ஸபிள் தான். ஸோ இந்த போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இப்போ இந்த டேப்லர் காலமில் பார்க்குற ரிட்டர்ன்ஸை விட ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அந்த ஹோல் இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு பெனிஃபிஷியலான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பாலிசி. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு பெட்டர் அவுட்கம் வருதா இல்லைனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ அண்ட் இன்சூரன்ஸ் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக பர்ஃபார்ம் பண்ணுதா செப்பரேட்டாக கம்பேர் டு அ பண்டில் ப்ராடக்ட் லைக் டாடா ஏஐஏ பாலிசி. ஏன்னா இதில் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணியிருக்காங்க ஒரே பாலிசியில். இப்படி ஒரு பண்டில் ப்ராடக்டை விட செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அவுட்கம் வருதுன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷூர்ட் 50 lakhs, பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. இது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளான டாடா ஏஐஏ பாலிசியோட சிமிலர் மெட்ரிக்ஸ் தான் எடுத்திருக்கோம் இங்கே ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். அப்போது ஆனுவலைஸ் ப்ரீமியம் மட்டும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அங்கே 5 lakhs கட்டோம், இங்கே ஜஸ்ட் 12,700 rupees தான். அப்போது ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ மிச்சமாகுது அது ப்ரீவியஸ் ப்ரீமியம் பேமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் 4,87,300 rupees. ஸோ இது உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அதன் இன்வெஸ்டர் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிபிஎஃப் மாதிரி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாங் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க அண்ட் வந்து ரிஸ்க் எடுக்க நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு சினாரியோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூர் டேர்ம் ப்ளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனில் ஐஆர்ஆர் 6.93% வருது. பியூர் டேர்ம் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் 11.08% வருது. இது வந்து போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன். ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன நோட்னா இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் போஸ்ட் டாக்ஸ்லேயே உங்களுக்கு 11.08% வருது. அண்ட் இஎல்எஸ்எஸோட டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் மூலியமாக நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இப்போ இயர்லியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா பாலிசியில் அந்த மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் டாக்ஸ் கன்சிடர் பண்ணாமல் தான் இருந்துச்சு. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ணி அண்ட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி இந்த ஐஆர்ஆர்லாம் பார்க்கும்போது கிளியர்லி நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டாடா பாலிசியில் அந்த அளவுக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் வெல்த் ப்ரோ பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 years 15 years கிட்ட நம்ம அந்த அளவுக்கு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நம்மளுடைய ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இதால் ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் இது அந்த அளவுக்கு லுக்ரேட்டிவாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனால இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த பாலிசியை வச்சிருக்கிறது இஸ் நாட் வயபிள். பட் அதே நேரத்தில் இதோட லோ ரிட்டர்னுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் இருக்க வேரியஸ் சார்ஜஸ் அண்ட் மெச்சூரிட்டி ப்ரொசீஜரில் இருக்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸுமே வந்து ரொம்ப பாதிக்குது. பட் இதே எது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னா மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு லைஃப் கவராக வந்து எடுத்துக்கிட்டீங்க அண்ட் அதோட சர்ப்ளஸில் நீங்கள் வந்துட்டு லைஃப் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக ஏதாவது டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் கோல்ஸ் உங்கள் டாலரன்ஸ்க்கு ஏற்றபடினா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாங் டேர்ம் பீரியட். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.